10 நிமிஷத்துல ஒரு மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெளியில வச்சிருந்தா ஒரு 15 நாளைக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தோம்னா 2 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். மாங்காய நல்லா கழுவி தொடச்சிட்டு, காம்பு பாகத்த எடுத்துட்டு, இது போல 2 பகுதியா அரிஞ்சு எடுத்துக்கோங்க. பருப்ப எடுத்து போட்டுட்டு, சதை பகுதிய மட்டும் 2ஆ அரிஞ்சிட்டு, விதைய இது போல உரிச்சு எடுத்துக்கோங்க. இத மாரி அரிஞ்சீங்கன்னா, மாங்காய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. மாங்காய தோலோட சின்ன துண்டுகளா அரிஞ்சு மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோடுல 2 சுத்து சுத்தி இது போல துருவலாக்கி எடுத்துக்கோங்க. கனமான வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் விட்டு காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டு துருவின மாங்காய் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினோன்னே 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்க்கறதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெல்லம் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. 1/4 கப் துருவின வெல்லம் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 4-5 நிமிஷம் கலர்னிங்கன்னா இது போல் சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடும். மாங்காய் துருவல் நல்லா வெந்து இது போல் பளபளப்பாக வந்திருக்கும். சுட வைக்காத பச்சை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலர்னிங்கன்னா 1 நிமிஷத்துலேயே இது போல் ஓரத்துலலாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. உங்களுக்கு விருப்பம்னா வறுத்த வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க. இன்னும் வாசனையாக இருக்கும். சுத்தமாக ஆறுனதுக்கு அப்புறம் ஊறுகாய் இன்னும் நல்லா இறுகி வந்திருக்கும். கண்ணாடி பாட்டிலையோ பீங்கான் ஜாடியிலையோ எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் சாதம், உப்புமா அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.